ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கிற இந்த ரெசின் டிஷ்யூ பாக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசின் டிஷ்யூ ஹோல்டர் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் அக்ரிலிக் ஷீட், dried flowers, strong glue, MDF board, epoxy resin and hardener. ஃபர்ஸ்ட் எந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸோட மெஷர்மெண்ட் படி லென்த் அண்ட் பிரெத்தை அக்ரிலிக் ஷீட்டில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்யூ ஹோல்டர் காரில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பேஸ் மட்டும் பண்ணல, ரிமைனிங் டாப் அண்ட் 4 சைட்ஸை இப்போ அக்ரிலிக் ஷீட்டில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். இது ஒரு டிஷ்யூ கவர் மாதிரி பண்ண போகிறோம். இந்த பிராண்ட் டிஷ்யூ பாக்ஸ்க்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மெஷர்மெண்ட் படி அக்ரிலிக் ஷீட்டை கட் பண்ணலாம். நான் 12x12 inches அண்ட் 2 mm திக்னஸில் 2 அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட்டை ஸ்லோவாக தான் கட் பண்ணணும். அப்புறம் இந்த ஷீட்டை கட் பண்ணுறதுக்கு ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி கட் பண்ண வேணான்னு ஆல்ரெடி மார்க்கெட்டில் கட் பண்ண ஷீட் அவைலபிளாக இருக்கும், அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அக்ரிலிக் ஷீட் எட்ஜஸை சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணலாம். லைக் திஸ் ரிமைனிங் 3 சைட்ஸ் அண்ட் டிஷ்யூ ஹோல்டருடைய டாப் சைடு, அப்புறம் அதில் இருக்கிற ரெக்டாங்கிள் ஷேப் ஹோலையும் கட் பண்ணிவிட்டு சாண்ட் பேப்பரால் ஸ்மூத் பண்ணிடலாம். ஒன்ஸ் அக்ரிலிக் ஷீட் கட் பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ண பிறகு அது மேலே இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் இது மாதிரி ஸ்ட்ராங் க்ளூவால் இந்த அக்ரிலிக் ஷீட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ கவர் இன்சைட் பார்ட்டை ரெடி பண்ணிடலாம். டிஷ்யூ கவரோட இன்சைட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு MDF போர்டு யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 1 cm வித்தில் 4 சைடுக்கு மட்டும் மோல்ட் ரெடி பண்ணலாம். MDF போர்ட் இந்த மெஷர்மெண்ட் படி ஷார்ப் நைஃபால் கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த அக்ரிலிக் ஷீட்டுக்கும் இந்த MDFக்கும் இன் பிட்வீன் கேப்பில் தான் ரெசின் போர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ரெசின் திக்னஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணணுன்னு இந்த MDFோட வித்தை அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அப்புறம் MDF மோல்ட் அவுட் சைடில் மட்டும் க்ளூ கன்னால் இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த போர்டை சீல் பண்ணிடலாம். இப்படி க்ளூ கன் யூஸ் பண்ணுறதால ரெசின் போர் பண்ணுறப்ப லீக்கேஜ் இருக்காது. நெக்ஸ்ட்டு டிஷ்யூ கவர் அக்ரிலிக் பாக்ஸ் இன்சைடில் இருக்கிற கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸில் செல்லோ டேப்பால் ஸ்டிக் பண்ணிடலாம். அப்போ தான் லீக்கேஜ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கவரோட சைட் மோல்ட் பண்ணியாச்சு. டாப் சைட்லேருந்து தான் ரெசின் போர் பண்ணுவோம். ஸோ டாப் சைடில் இருக்கிற இந்த டிஷ்யூ பேப்பர் எடுக்கிற ஓப்பனிங்கை 1 cm ஹைட்டுக்கு சாண்ட் போர்ட் ஆர் MDF ஆர் கார்ட்போர்ட் இதில் 3ல் ஏதாவது யூஸ் பண்ணி செல்லோ டேப்பால் ரேப் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் க்ளூவை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணுறதால ஒன்ஸ் ரெசின் க்யூரிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அப்புறம் இந்த பாக்ஸை டர்ன் பண்ணிவிட்டு இந்த சாண்ட் போர்ட் அண்ட் பாக்ஸ் ஜாயின் பண்ண பிளேஸில் செல்லோ டேப்பால் ஸ்டிக் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். நான் வாஷி டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்பேர்ட் டு திஸ் செல்லோ டேப் தான் பெஸ்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. Till now, acrylic box inside corners and tissue paper opening resin pour பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் MDF மோல்ட் இன்சைடில் மட்டும் செல்லோ டேப்பால் ஈவனாக ஸ்டிக் பண்ணலாம். இப்படி இந்த மோல்டை செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறதால ரெசின் போர் பண்ண பிறகு லீக்கேஜ் இருக்காது. ரெசின் ஃபினிஷ் ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் க்யூரிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஈஸியாக இந்த MDFை ரிமூவ் பண்ண முடியும். ஃபைனலி MDF மோல்ட் இன்சைட் பார்ட்டில் கார்னர்ஸ் அண்ட் சைட் கம்ப்ளீட்டாக செல்லோ டேப்பால் ஸ்டிக் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் ஸ்டெப் அக்ரிலிக் பாக்ஸ் பேஸ் பார்ட்டை OHB ஷீட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி OHB ஷீட் சென்டரில் கட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் அக்ரிலிக் பாக்ஸ் இன்சைட் பாட்டம் பார்ட் அண்ட் OHBயை வந்து செலோ டேப்பால் ஸ்டிக் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காக லீக்கேஜ் ப்ரூஃபாக மாற்றிடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக அக்ரிலிக் பாக்ஸ் டாப் அண்ட் பாட்டம் செலோ டேப் அண்ட் ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ளவர்ஸை ஜென்டிலாக டைலூட்டட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த பாக்ஸில் ஸ்டிக் பண்ணலாம். இந்த ட்ரைட் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீஃபை அக்ரிலிக் பாக்ஸில் ஸ்டிக் பண்ண பிறகு MDF மோல்டை ஸ்லோவாக இந்த OHB ஷீட்டில் வச்சு MDF 4 சைட்ஸையும் க்ளூவால் இந்த OHB ஷீட்டோட ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் செல்லோ டேப்பால் ஸ்டிக் பண்ணி செக்யூர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரெசின் போர் பண்ணலாம். நான் ஆர்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 2 இருக்கும். இந்த பிராண்டில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். சில பிராண்டில் வந்து 2:1 ரேஷியோ கூட இருக்கும். நீங்கள் வாங்குகிற பிராண்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெசின் அண்ட் ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணலாம். வார்ம் வாட்டரை ஒரு வெசலில் ஃபில் பண்ணிவிட்டு அதில் இந்த எபாக்சி ரெசின் இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த வார்ம் வாட்டரில் வச்சு மிக்ஸ் பண்ணுறதால இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸில் கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டில் பபிள்ஸை பார்க்க முடியும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பபிள்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸில் கலெக்ட் ஆகிடும். அதை ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த எபாக்சி ரெசினில் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் கோல்டு ஃபாயில் ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிவிட்டு இந்த மோல்டில் போர் பண்ணலாம். ரெசின் போர் பண்ணி முடித்த பிறகு 5 ஹவர்ஸ் கழித்து எகெயின் செகண்ட் கோட் எபாக்சி ரெசின் போர் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். இப்படி செய்கிறதால டிஷ்யூ கவரோட டாப் பார்ட் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ரெசின் போரிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இது மேலே எந்த ஒரு டஸ்ட்டு படாதபடி பிளாஸ்டிக் ஷீட்டால் கவர் பண்ணி 24 ஹவர்ஸ் எந்த ஒரு மூமெண்ட் இல்லாமல் பார்த்துக்கலாம். 24 ஹவர்ஸில் இந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த ரெசின் சாலிட் ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுதான் க்யூரிங் ப்ராசஸ். இந்த க்யூரிங் ப்ராசஸில் டஸ்ட் படாமல் மூவ் பண்ணாமல் பார்த்துக்கணும். 48 ஹவர்ஸ் கழித்து மோல்டை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவுட் சைடில் இருக்கிற MDF போர்டை ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் சென்டரில் இருக்கிற போர்ட் அண்ட் பேஸில் இருக்கிற OHB ஷீட்டை ரிமூவ் பண்ணலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக போர்ட் அண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிஷ்யூ கவரோட எட்ஜஸ் மட்டும் ஷார்ப்பாக இருக்கும். அதை சாண்ட் பேப்பரால் ஸ்மூத் பண்ணலாம். ஃபைனலி டிஷ்யூ கவர் ஆல் எட்ஜஸ் அண்ட் பாட்டம் சைடில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வைக்கலாம்.
இந்த டிஷ்யூ கவர் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னு என்னோட இன்ஸ்டா ஹேண்டிலில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃப்ளோரல் டிசைன் டிரான்ஸ்பரண்ட் டிஷ்யூ கவர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.